students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 6 trigonometry lessonல உள்ள exercise 6.4ல உள்ள second sum பார்க்கலாம். So second sum பாருங்க. A man is standing on the deck of a ship which is 40 meter above water level னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு man is standing on the deck of a ship, ஒரு ஷிப்புக்கு மேல டாப்ல நிக்கறாங்க. 40 meter above, அந்த அதோட லெவல் வந்து எவ்வளவா 40 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. He observed the angle of elevation of the top of a hill as 60 degree. அவர் அந்த ஷிப்புக்கு மேல நின்னுட்டு இங்க வந்து ஒரு ஹில் இருக்காம். அந்த ஹில்லோட டாப்ப 60 டிகிரி ஆங்கிள்லயும் கீழ பாட்டம் வந்து 30 டிகிரி ஆங்கிள்லயும் வந்து அப்சர்வ் பண்றாங்களாம். அப்படினா கால்குலேட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹில் ஃப்ரம் தி ஷிப் அண்ட் தி ஹைட் ஆஃப் தி ஹில் வந்து கேக்குறாங்க. சோ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹில்லும் ஷிப்புக்கும் உள்ள இடையில டிஸ்டன்ஸையும் கேக்குறாங்க, ஹைட் ஆஃப் தி ஹில்லையும் நமக்கு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிகர் வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, 40 மீட்டர், சாரி இங்க தள்ளி கீழே 40 மீட்டர் ஹைட்ல வந்து இதுல வந்து தண்ணி, இதுல தண்ணி இருக்கு. சோ அங்க வந்து ஒரு ஹில் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து ஒரு பெரிய ஹில் மேல இருக்கு. இப்போ இதுல வந்து ஷிப் இருக்கு, இது வந்து ஷிப்னு வச்சுக்கோங்க. அந்த ஷிப்ல மேல நின்னுட்டு அவரு வந்து இந்த ஹில்ல வந்து எப்படி பாக்குறாரு, இப்போ இது வந்து இதோட மட்டும்னா ஹில்ல இதோட நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இதுக்கு வந்து கரெக்டா இந்த லெவலும் அதே தானே வரும். ஓகேவா? சோ இப்போ அவர் வந்து அந்த ஷிப்போட மேல நின்னுட்டு இந்த ஹில்லோட டாப்ப வந்து எவ்வளவு ஆங்கிள் பாக்குறாராம், 60 டிகிரி ஆங்கிள். இத வந்து 60 டிகிரி ஆங்கிள்லயும் அதே போல கீழே வந்து என்னது பாட்டம், இந்த ஹில்லோட பாட்டம் 30 டிகிரி ஆங்கிள்லயும் அப்சர்வ் பண்றாங்களாம். அப்படின்னா இந்த ஷிப்புக்கும் ஹில்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதுவும் இந்த ஹில்லோட ஹைட்டும் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு நீங்க நேம் கொடுத்துக்கோங்க. இது ஏ, இது பி, இது சின்னு கொடுத்துக்கோங்க, இது டி, இதை வந்து நம்ம ஈன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் நமக்கு 40 மீட்டர் தான். அதுக்கப்புறமா நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது, அதை கேட்டிருக்காங்க, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எக்ஸ்னா கண்டிப்பா இதுவும் நமக்கு எக்ஸ் தான் இல்லையா? அதுக்கப்புறமா இந்த ஹில்லோட ஹைட் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 40 மீட்டர் தெரியும். ஸோ இது தெரியாது. ஸோ அதனால நான் இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், tan 60 டிகிரி கண்டுபிடிக்க போறோம். ஸோ tan 60 டிகிரி இதை எடுக்க போறோம். tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். ஸோ அப்போ ஆப்போசிட் சைடுல என்ன இருக்கு, ஒய் டிவைடட் பை எக்ஸ் வருமா. tan 60 டிகிரியோட வேல்யூ என்னது நமக்கு √3. √3 ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், ஸோ இம்ப்ளைஸ் ஒய் இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க போகுமா. அப்போ ஒய் ஈக்குவல் டு √3 இன்டூ எக்ஸ். இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இனி அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இது 30 டிகிரினா இது வந்து பாருங்க ரெண்டு பேரலல் லைன், இது வந்து டிரான்ஸ்வர்ஷல் கட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வருதா, இந்த மாதிரி ஒரு இசட் போல ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ஆல்டர்னேட். இது 30 டிகிரினா கண்டிப்பா இதுவும் நமக்கு 30 டிகிரி தான். ஸோ இப்போ நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், அதாவது சிஏடிங்கிறத எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் சிஏடி எடுத்தோம்னா அதுல வந்து tan 30 டிகிரி அப்போ என்ன வரும், இன் போட்டுக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் சிஏடில tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ 40 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ஸோ tan 30க்கு வேல்யூ என்னது 1/√3 ஈக்குவல் டு 40 டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதுல இருந்து எக்ஸ் மேல அங்க கொண்டு போங்க, √3 இங்க கொண்டு போங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 40 √3. ஸோ இப்போ நம்ம ஒய் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √3 எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் வந்து 40 √3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை இப்போ நம்ம இந்த இக்குவேஷன் நம்பர் 1ல வந்து நம்ம அதை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ அப்போ சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 40 √3 in equation number 1. அப்போ y equal to √3 into x ஓட வேல்யூ என்னது நமக்கு 40 into √3. so 40 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த √3 into √3 வந்து 3 மாறும். அப்போ 430 300 4 3s are 12 120. so y equal to என்னது நமக்கு 120 மீட்டர்.
ஓகேவா? ஸோ 120 மீட்டர். இப்போ நமக்கு இதுல வந்து இது வரைக்கும் 120 மீட்டர் கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் கொஸ்டின்ல? இந்த ஹைட் ஆஃப் தி இந்த ஹில்லோட இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ therefore the height of the hill equal to மொத்தமா என்ன வரும் நமக்கு இதுல 40 plus y தான் நமக்கு டோட்டலா உள்ள ஹில்லோட ஹைட் வரும் இல்லையா? ஸோ அப்போ 40 plus y equal to 40 plus y என்னது நமக்கு 120 ஆட் பண்ணா என்ன வந்துரும் 160 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் தி ஹில் வந்து 160 மீட்டர் வந்திருக்கு ஆட் பண்ணும்போது. ஓகேவா? இனி அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? calculate the distance of the hill from the ship. ஹில்ல இருந்து ஷிப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ எக்ஸுக்கு என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 40√3 கிடைச்சிருக்கா? ஸோ அப்போ நமக்கு இப்போ அதை எழுதலாமா? ஸோ நமக்கு இங்க பாருங்க ஷிப்புக்கும் ஹில்லுக்கும் இடைப்பட்ட தூரம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ எக்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 40√3 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதுறோம் பாருங்க, the distance of the hill from the ship is என்ன எழுதலாம்? x equal to 40√3 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? x வந்து 40√3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு 40 into √3 வேல்யூ என்னது 1.732. ஸோ இதை இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதணும். நம்ம 1732 பாயிண்ட் எடுத்துட்டு எழுதுறேன். அப்புறமா 40 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 அப்படியே போட்டுக்கோங்க. 4 2s are 8 வருமா? 3 4s are 12, மீதி 1 இருக்கு. 7 4s are என்ன வரும்? 28 வரும் இல்லையா? 28 plus 1 29, மீதி 2 இருக்கு. 1 4 is 4, 4 plus 2 6, 69 218 வருது. ஸோ நமக்கு 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3 69.28 69.28 மீட்டர். இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2க்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இவ்வளோதான் நமக்கு செகண்ட் சம்.